இனிய உறவுகள் அனைவருக்கும் மகாவின் அன்பு கலந்த நன்றி வணக்கங்கள். இன்று நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய மிகவும் நாகரிகம் வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்தில் பல வலைத்தளங்களின் மூலமாக எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தாலும், என்னுடைய குரல் பதிவின் மூலம் இந்த எங்களுடைய தாய் திருநாடான இலங்கையின் வரலாற்றை ஒரு ரத்தன சுருக்கமாக உங்களுக்கு தர இருக்கின்றேன். இதோ காணொளிக்குள் செல்லலாம். இலங்கையின் வரலாறு 1900 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நீண்ட கால வரலாற்றை கொண்டதாகும். இலங்கையின் காலத்தால் முந்திய வரலாற்று நூலாக கருதப்படும் மகாவம்சத்தின்படி இலங்கையின் வரலாறு பொ.உ. 6ஆம் நூற்றாண்டு அளவில் இந்தியாவின் கலிங்க நாட்டிலிருந்து துரத்திவிடப்பட்ட அந்நாட்டு இளவரசனான விஜயன் என்பவன் தனது தோழர்கள் 700 பேருடன் இலங்கையில் வந்து இறங்கியதுடன் ஆரம்பமாகின்றது. எனினும் இதற்கு முன்னரே இயக்கர், நாகர் ஆகிய 2 இனத்தவர்கள் இலங்கையில் வாழ்ந்தது பற்றியும் அவர்கள் இங்கே அரசமைத்து ஆண்டது பற்றியதுமான குறிப்புகளும் மகாவம்சத்தில் காணப்படுகின்றன. தொடக்கத்தில் தமிழர் பண்பாட்டை பின்பற்றி இருந்த இவர்களிடையே மகிந்த தேரரால் பொ.உ. மு. 3ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பௌத்தம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெருமைக்குரிய நாகரிகம் அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய இடங்களில் வளர்ச்சி அடைந்தன. பொலனறுவையின் வீழ்ச்சிக்கு பின்னர் இலங்கையில் பல்வேறு இராச்சியங்கள் உருவாகின. இலங்கையின் வடபகுதியில் பண்டைய வரலாறு பற்றி இலங்கை வரலாற்று நூல்களில் அதிக தகவல்கள் இல்லை. எனினும் 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே இலங்கையின் வடபகுதியில் இருந்த தமிழர்கள் தனியரசு பற்றிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. 16வது நூற்றாண்டில் நாட்டின் சில கடலோர பகுதிகள் போர்த்துகேய, ஒல்லாந்திய, பிரித்தானிய பேரரசுகளின் கீழ் இயங்கின. அனுராதபுரத்திலிருந்து கண்டி வரை 181 அரசர்களும் அரசிகளும் வெவ்வேறு காலகட்டங்களில் ஆண்டு வந்துள்ளனர். 1815க்கு பிறகு முழுமையான நாடும் பிரித்தானிய குடியேற்றவாத ஆட்சியின் கீழ் வந்தது. இவர்களுக்கு எதிராக ஆயுத புரட்சிகள் 1818லும் 1848லும் நடத்தப்பட்டன. இறுதியாக 1948இல் இலங்கை நாடானது விடுதலை பெற்றது. நன்றி, வணக்கம்.